சற்று முன் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார் வன்னியரசு. தாவேகாவே வேண்டாம், அதிர்ச்சி முடிவு, குழப்பத்தில் திருமாவளவன். குறிப்பாக வன்னியரசு விசிக கட்சியில் இருந்தபோது கூட தொடர்ந்து விஜய் கட்சியின் தாவேகாவை கடுமையாக விமர்சித்து வந்தார். சந்தர்ப்ப சூழ்நிலையில் கூட்டணியில் இணைந்தாலும் தற்போது தாவேகாவில் இணைந்த பிறகு வன்னியரசின் செயல்பாடு தாவேகாவிற்கு சாதகமாகவே செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. இதற்கு திருமாவளவன் கடும் அதிருப்திகளை தொடர்ந்து வெளிப்படுத்தியும் வந்தார். இதன் காரணமாகவே வன்னியரசு விசிக கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்ததாக இது குறித்த அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த மாநாடு கட்சித் தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாளை ஒட்டி தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படும் சிறப்பு நிகழ்வாக அமைந்தது. தமிழ் தேசிய உணர்வை மேலும் வலுப்படுத்தவும் மாநில சுயாட்சி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தவும் இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. கட்சியின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்றான தமிழ் தேசியம் இங்கு முக்கிய இடம் பெறுகிறது. சாதி ஒழிப்பு, மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஆகியவற்றுடன் தமிழ் தேசியத்தை இணைத்து கட்சி நீண்ட காலமாக முன்னெடுத்து வரும் போராட்டத்தின் தொடர்ச்சியாகவே இந்த மாநாடு பார்க்கப்படுகிறது. மாநாட்டு திடல் உளுந்தூர்பேட்டை நகர பகுதியில் பிரமாண்டமாக அமைக்கப்பட்டது. 50,000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் வரிசை வடியாக அமைக்கப்பட்டு ஆண் பெண் தனித்தனி அமரும் பகுதிகள் பிடிக்கப்பட்டன. தடுப்பு கம்பிகள், குடிநீர் வசதிகள், கழிவுநீர் வசதிகள் ஆகியவை முறையாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தொண்டர்களை தலைவர் நேரடியாக சந்திக்கும் வகையில் நீண்ட நடைபாதை மேடை அமைக்கப்பட்டது. வெயில் கடும் சூழலும் தொண்டர்கள் பெருந்திரளாக வந்து குழுமியில்லார்ந்தார்கள். சிலர் கையில் கிடைத்த பொருட்களை தலைக்கு மேல் பிடித்து கொண்டு வெயிலை தாங்கியபடி அமர்ந்திருந்தனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த தொண்டர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பல்வேறு தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் மாநாட்டில் பங்கேற்றனர். பாதுகாப்பு பணியில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். உளுந்தூர்பேட்டை நகரத்திலுள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இந்த நாளில் விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த மாநாட்டு திடலுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வருகை தந்தார். அவருடைய வருகை மாநாட்டுக்கு புதிய உத்வேகத்தை அளித்தது. கையில் தீப்பந்தத்தை ஏந்தியபடி அவர் நடைபாதை மேடை வழியாக ரேம்ப் வாக் சென்றார். தொண்டர் படைக்கு மத்தியில் அவர் நடந்து சென்ற போது சுற்றுமுற்றும் எழுச்சி முழக்கங்கள் எழுந்தன. கையசைத்து தொண்டர்களை வாழ்த்திய அவர் அவருடைய வருகையால் திடல் முழுவதும் உற்சாக அலை அடித்தது. தீப்பந்தம் ஏந்திய அந்த நடை தமிழ் தேசிய எழுச்சியின் அடையாளமாகவே பார்க்கப்பட்டது. அதற்கு முன்னதாக சென்னையில் தொடங்கப்பட்ட தமிழ் தேசிய சுடர் தொடர் ஓட்டம் இந்த மாநாட்டிற்கான முன்னேற்பாட்டின் ஒரு பகுதியாகவே அமைந்திருந்தது. அந்த சுடரின் தொடர்ச்சியாகவே தலைவர் தீப்பந்தத்தை ஏற்றி வந்தார் என்ற உணர்வு தொண்டர்களிடையே நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு தொடர்ந்து நடைபெற்றும் வந்தது. இந்த மாநாடு கட்சித் தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாளை ஒட்டி தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படும் சிறப்பு மாநாடாகவே நடந்து முடிந்தது. மேலும் இந்த மாநாட்டில் உரையாற்றிய விசிக தலைவர் திருமாவளவன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து இனிவரும் தேர்தல்களில் இணைந்து பயணிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விசிகாவும் தாவேகாவும் இனி இந்திய அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் சமூக நீதி, மாநில உரிமைகள் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் இந்த கூட்டணி வலுப்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சகோதரத்துவ உறவு மாநாட்டில் தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுடான நட்புறவையும் கூட்டணி குறித்து எடுக்கப்பட்ட முடிவையும் விரிவாக பேசிய திருமாவளவன் ஆளும் கட்சியாக வர வேண்டும். இத்தனை ஆண்டு காலம் ஆளுங்கட்சிகளோடு நாம் கூட்டணி வைத்தோம், இனி நாம் ஆளும் கட்சியோடு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதங்களை உருவாக்கி உள்ளது. இரு முக்கிய கட்சிகளின் கரங்கள் கோர்க்கப்பட்டுள்ள நிலையில் வரவிருக்கும் தேர்தல் களத்தில் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்த எதிர்பார்ப்பு அரசியல் விமர்சகர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியிலும் உச்சத்தை தொட்டுள்ளது. மாநாட்டு திடலில் கட்டுக்கடங்காத கூட்டம் நிலவியதால் திருமாவளவன் தன்னுடைய உரையை சுருக்கி முடித்து கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற தமிழ் எழுச்சி மாநாடு கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் ஒட்டி தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படும் முக்கிய நிகழ்வாகவே அமைந்தது. தமிழர் தேசிய உணர்வை வலுப்படுத்தும் நோக்கத்திலேயே இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அதிலும் முக்கியமாக காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் மாநாட்டு திடலை நோக்கி வரத் தொடங்கினார்கள். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் திரண்ட கூட்டம் மாநாடு தளத்தை நிரம்பி வழிந்தது. மாவட்ட நிர்வாகம் உளுந்தூர்பேட்டை நகரில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருந்தது. சுமார் 50,000 நாற்காலிகள், தனி ஆண் பெண் அமர்விடங்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை செய்திருந்தும் கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உயர்ந்தது. மாநாட்டின் தொடக்கத்தில் திருமாவளவன் தீபம் ஏந்தி ரேம்ப் வாக் மேற்கொண்டார். அப்போதே பல தொண்டர்கள் லேம்பில் ஏறியதால் பரபரப்பும் ஏற்பட்டது. பின்னர் அவர் உரையாற்றிய தொடங்கிய போது மேடையிலும் தொண்டர்கள் முண்டியெடுத்து ஏறியதால் கடும் நெரிசல் உருவானது. ஏற்பாட்டாளர்களால் கூட்டத்தை அடக்க முடியவில்லை. திருமாவளவன் கோபமடைந்து தொண்டர்களை கீழே அனுப்ப உத்தரவிட்டார். இருந்த போதிலும் நிலைமை சரியாகவில்லை. எனவே தன்னுடைய உரையை பாதியிலேயே முடித்து கொண்டார். அவர் பேசியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசியல் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துள்ளதை இந்த மாநாடு உறுதிப்படுத்தியதாக குறிப்பிட்டார். மேலும் விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றிக் கழகமும் இனி தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். விசிக ஆளும் கட்சியாக பரிணமிக்க வேண்டும் என்று அறிவித்தார். திமுகவுடன் தற்போது கூட்டணி இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தினார். கூட்ட நெரிசல் காரணமாக தேசிய கீதம் பாடப்பட்டு மாநாடு திட்டமிட்டபடி விடத்தை முன்னதாகவே நிறைவடைந்தது. பாதுகாப்பை முன்னெடுத்து தொண்டர்கள் கலைந்து செல்லுமாறும் திருமாவளவன் மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய உணர்வை மேலும் வலுப்படுத்தியதாகவும் கட்சியின் வளர்ச்சியை வெளிப்படுத்தியதாகவும் தொண்டர்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் உளுந்தூர்பேட்டையில் நேற்று நடைபெற்ற விசிக மாநாட்டின் போது திருமாவளவன் சுடர் ஒளியை ஏந்தி பிடித்தார். சுடர் ஒளியை திருமாவளவனுடன் இணைந்து வன்னியரசும் பிடித்திருந்த நிலையில் அவருடைய கையை திருமாவளவன் தட்டிவிட்டு தானே பிடித்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய செயல்பாடுகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வரும் நிலையில் திருமாவளவனின் மேற்கூடிய செயல்பாடு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாகி வருகிறது. அந்த வகையில் விசிக மாநாட்டில் அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி தலைமை தாங்கினார். அமைச்சர் வன்னியரசு, கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் 125 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதற்கு முன்னதாக மாலை 4 மணியளவில் மாநாடு திடலுக்கு வருகை தந்த திருமாவளவனை தொண்டர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். அப்போது அங்கு 700 மீட்டருக்கு அமைக்கப்பட்டிருந்த ரேம்ப் வாக் சுடர் ஒளி ஏந்தியபடி நடந்து சென்றார். அங்கு வைக்கப்பட்டிருந்த மார்பளவு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திருமாவளவன் சுடர் ஒளியை கையில் ஏந்தி நின்ற போது அவருடன் அமைச்சர் வன்னியரசும் அருகில் நின்றார். திருமாவளவன் சுடர் ஒளியை தொண்டர்களை நோக்கி காண்பித்தார். அப்போது வன்னியரசும் திருமாவளவன் கையை பிடித்தவாறு சுடர் ஒளியை ஏந்தி பிடித்தார். ஆனால் சிறிது நேரத்தில் வன்னியரசின் கையை திருமாவளவன் தட்டிவிட்டார். இதனால் வன்னியரசின் முகம் ஒரு நிமிடம் மாறிப்போனது. திருமாவளவன் மட்டுமே சுடர் ஒளியை ஏந்தி பிடித்து இருந்தார். மேடையில் வைத்தே திருமாவளவன் வன்னியரசின் கையை தட்டிவிட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியும் வருகிறது. வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய செயல்பாடுகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வரும் நிலையில் திருமாவளவனின் மேற்கூடிய செயல்பாடு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாகி வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார் வன்னியரசு. தாவேகாவுடன் திருமாவளவன் கூட்டணி சேர்ந்ததால் தான் தனக்குரிய மரியாதை கிடைக்காது என்கின்ற பட்சத்தில் தாமாகவே முன்வந்து அவர் தாவேகாவில் அமைச்சர் பதவியும் வேண்டாம், இந்த விசிகாவும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து விரைவில் வன்னியரசு அவர்கள் முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வன்னியரசு திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தகவல் விசிக கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.